அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸாக இருக்கட்டும், டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இரண்டுமே இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 25,155 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஈவன் எக்ஸாக்டாக 25,96 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவல்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான். டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது நமக்கு ஃபஸ்ட்டு ஹை கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன 25,239 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நமக்கு அபவ் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணாலும் ஒரு சின்னதான டவுன் ட்ரெண்ட், அதுக்கு சின்னதான அப் ட்ரெண்ட் அண்ட் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக டவுன் சைட் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக இன்றைக்கி அப் அண்ட் டவுன் முழுவதும் நம்மளுடைய நம்பர்ஸில் இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆயிருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்காங்களா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் பக்கத்தில் வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது பேஸ்ட் on the numbers and timing candle. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டைமிங் கேண்டில். எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இந்த T = N அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது, டைம் அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம டைமிங் கேண்டில் எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டைமிங். நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 லெவல் அப் சைட்லேயும் இந்த 3 லெவல் டவுன் சைட்லையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற நம்பர்ஸ். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயம் இதுதான். அதன்படி இதனுடைய ஹை கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் 56,909 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து நமக்கு புல் பேக் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு மொமெண்டம் அப்படின்னே சொல்லலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு லோவும் கட் ஆயிருந்தாங்க, ஹையும் கட் ஆயிருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான ஹை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட தேர்ட் டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஃபால் கொடுத்துருந்தாலும் எண்ட் ஆஃப் த டைமில் கூட மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண பிளேஸ் 56,909 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ். எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ரியாக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தேன் 3%, மோர் தேன் 4% இன்ட்ராடேயில் இது மாதிரி ஒரு ஒன் சைட் அழி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும் பொழுது ஈவன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த டைமில் டைமிங் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப நேரமாக ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ கூட கட் ஆகாமல் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணினோம். எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னும், எக்ஸாக்டாக சப்போர்ட் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரி டைம் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிற பேங்க் நிஃப்டினுடைய 15 minutes மொமெண்டம் கேண்டில் 11:15 to 11:30 கேண்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். அதன்படி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம், அதுதான் லோ. அதுக்கப்புறமாக ஒரு 15 minutes கேண்டில் கூட நம்மளுடைய மொமெண்டம் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிஃபோர் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்மளுடைய சேனல் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30th ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது குட் கிடையாது நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸான 25,017 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். ஸோ இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் இந்தந்த நம்பர்ஸ் பக்கத்தில் வரும்பொழுது இது கண்டிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது மார்க்கெட்டை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஈவன் தோ கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. க்ரூட் ஆயில் ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது மேபி அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். பட் நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கணும். மார்க்கெட் லாங்கில் இருக்குமா இல்லை ஷார்ட்டில் இருக்குமா அப்படின்னா, நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டான இந்த 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை இந்த இரண்டுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்குமே தவிர்த்து ஒரு சின்னதான ஹோப் சப்போர்ட் லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் இல்லையா ஷார்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் மெயினாக நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம அந்தந்த இடங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த வீக் வந்து நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டண்டான டேட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வரும்பொழுது அந்த டேயினுடைய ஹை அண்ட்லோ நமக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேயில் ஒரு பெரிய ஒரு கேண்டில் வரதுக்கான பாசிபிளோ இல்லை அதனுடைய ஹை அண்ட்லோ வந்து பெரியதாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி நமக்கு நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை கட் ஆகும் பொழுது அப் ட்ரெண்டும் லோ கட் ஆகும் பொழுது டவுன் ட்ரெண்டும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த டே ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளுடைய 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது ஒரு வீக்கான சுச்சுவேஷன்லேயே மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரைஸ்லையும் நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனலாக. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7th ஜூலை இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேக்கு வந்து ஹையும் கட்டாயிருந்தாங்க, நமக்கு லோவும் கட்டாயிருந்தாங்க. பட் அகெயின் மார்க்கெட் வந்து இப்போ அந்த 7th ஜூலைக்கு உள்ளாக க்ளோஸ் ஆகிட்டு எக்ஸாக்டாக நமக்கு நியர் டு 7th ஜூலையினுடைய ஹையிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் டூ டைம்ஸ் நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 2 டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேலேருந்து நம்ம சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆல் டைம் ஹை இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து இது மாதிரி நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லாங் அப்படிங்கிறது இந்தந்த நம்பர்ஸ்க்கு மேலே போனால் மட்டுமே ஃபர்தராக பொசிஷனலாக நம்ம லாங் அப்படின்னு சொல்லணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் வந்து இப்போ இருக்காங்க. இன் பிட்வீன் இந்த 7th ஜூலைக்குள்ளாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு மொமெண்டமே நம்ம எதிர்பார்க்கலாம். நாளையுடைய மொமெண்டப்படி நாம் எதிர்பார்க்கிறது
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நம்ம 50% மூமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 16th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 16th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 16th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 16th ஜூலை கன்சியூமர் டூரபிள்ஸ், ரியாலிட்டி, மிட் கேப் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் போய் பாருங்கள். மற்றும் அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.